மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த ஹுத்பா ஷேக் முஹம்மது சலீம் ஹபிதுல்லாஹி அந்த ஹுத்பா பொதுவாக இந்த சமுதாயம் அந்த வெள்ளத்துக்கு அடிபட்டு போகின்ற சருகுகள் போன்று கோலையாகிவிடக்கூடாது என்பதற்கான சில புத்திமதிகள் சில ஹம்சலவாத் தக்கோட பின்னால் பொதுவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை ஆரம்பித்தார். அதாவது, நான் உங்களுக்கு வறுமையை அஞ்சவில்லை, என்றாலும் உங்கள் மீது அஞ்சுவது உங்களுக்கு துனியா வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு முன்னோர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டு நீங்கள் துனியாவுடைய விஷயத்திற்கு போட்டி போட்டு துனியா அவர்களை அழித்தது போல உங்களையும் அழித்து விடும் என்ற பயம்தான் என்ற ஹதீஸை முதன்மைப்படுத்தி சமுதாயத்துக்கு ஒரு எச்சரிக்கையாக ஒரு ஹதீஸை தான் முதலாக ஹுத்பாவில் விவரித்தார்கள். அதாவது, இன்று நாங்கள் கோழைகள், சில இடங்களில் கோழைத்தனம் வந்திருக்கிறது நமக்கு. அதாவது, கண்ணியமான சஹாபி ஷௌபானி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான். நபி சொன்னார்கள், ஏனைய சமுதாயங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக எப்படி சாப்பாட்டு மறவைகளை சாப்பிடக்கூடியவர்கள் ஒன்று சேர்வது போன்று ஒன்று சேர்வார்கள், உங்களை தாக்க, உங்களை அழிக்க. ஒரு கேட்டார், யார் சொல்ல, அப்படியே ஒன்று சேர்ந்து எங்களை அழிக்க திட்டமிடும் காலம் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கும் காலமா? சொன்னால், இல்லை, நீங்கள் அன்றைய காலம் பெரும்பான்மையாக இருப்பீர்கள், அதிகமாக இருப்பீர்கள். என்றாலும் நீங்கள் அந்த வெள்ளத்துக்கு அடிபட்டு செல்கின்ற சருகுகள் போன்று, வெள்ளத்துக்கு மேலே குப்பைகள் அடிபட்டு போகுமே, அது போன்று மாறிவிடுகின்ற வெள்ளங்களிலே பெரிய வாகனங்கள், பெரும் பாரமான பொருட்கள் கூட அடிபட்டு போகின்ற பொழுது அது குப்பை கூலங்களாக அடிபட்டு போகின்றது எவ்வளவு பாரம் குறைந்த பொருள். அதைத்தான் உதாரணமாக சொன்னேன். வாகனங்களே சில நாடுகளுடைய வெள்ளங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த குப்பை கூலங்கள் போன்று நீங்கள் பாரமற்றவர்களாக அங்குமிங்கும் அடிபடக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களிலிருந்து உங்களுடைய எதிரிகளின் உள்ளங்களிலிருந்து உங்களை பற்றிய ஒரு கம்பீரத்தை, கௌரவத்தை, கண்ணியத்தை கலட்டி விடுவான். உங்களுடைய உள்ளங்களில் வஹன் என்ற ஒரு கோழைத்தனத்தை போட்டு விடுவான். கேட்டார் சொல்ல, வஹன் என்றால் என்ன? துனியாவுடைய ஆசை, மௌத்துடைய வெறுப்பு. துனியாவின் வெறுப்பு, மௌத்தின் வெறுப்பு. வாழ ஆசை, பேராசை, துனியாவை சம்பாதிக்க வேண்டும், மௌத்தாக கூடாது, காலாகாலம் நெடுகாலம் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை. எனப்போது எங்களுடைய உம்மத்திலே பொதுவாக இப்படியான ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். துனியாவை வசிக்கக்கூடியவர்கள், துனியா பக்கம் செல்லக்கூடியவர்கள், அல்லாவுக்கு மாறுபாடு கூட கோவிக்க மாட்டார்கள். துனியா முகத்தில் இந்த கும்மாளம் அடிக்கக்கூடியவர்கள், ஆடம்பரம் வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், எப்பொழுதுமே தலைமைத்துவங்களும் அப்படித்தான் இருக்கணும். இஸ்லாமிய தலைமைத்துவங்களும் சில கூட இப்படியான ஒரு கட்டத்துக்கு வந்து விட்டன. தட்டி கேட்க தைரியம் இல்லாத இப்படியான ஒரு கோழைத்தனம் உள்ளதாக மாறி. உமர் ரலியல்லாஹு போன்ற வீர தலைவர்கள் எங்கே? எந்தளவு நீதியான மக்களை அனுசரித்த, மக்களையும் அது ஏனைய படைப்பினங்களை அனுசரித்த ஆட்சி என்றால் சொன்னார்கள், ஈராக் நாட்டிலே உள்ள ஒரு மிருகம் இடறி விழுந்தாலும், ஒரு பாதை செப்பனிடப்படாமல் குன்றும் குழியுமாக இருக்கும் பொழுது இடறி விழுந்தாலும் நான் உமராகிய என்னிடம் அதை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று அஞ்சுகிறேன். என்னுடைய ஆட்சிக்கு கீழே ஒரு மிருகம் கூட இடறி விழக்கூடாது. அந்த அளவுக்குரிய தலைவர்கள் எங்கே? நிச்சயம் இந்த ஒரு உம்மத்து தான். நான் தான் உங்களுடைய ஒரே ஒரு ரப்பு, இரட்சகன், என்னை நீங்கள் வணங்குங்கள் என்ற அம்பியா சூரா என்ன நமக்கு உணர்த்துகிறது? ஒரு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அம்பியா 92வது வசனம். எனவே ஒற்றுமை தேவை. எனவே இந்த வஹன் என்ற நோய் அவனுடைய உம்மத்துக்கு பிடித்திருக்கிறது. வெள்ளங்களுக்கு அடிபட்டு செல்கின்ற சருகுகள் போன்று மாறிவிட்டோம். ஹப்பத் துனியா வக்கரா, அதாவது துனியாவுடைய மோகம், மௌத்துடைய அந்த வெறுப்பு எப்பொழுதுமே நம்முடைய எல்லா துறையினர்களுக்கும் அது வந்து விட்டது. துனியா பக்கம் சாய்வது, துனியாவுடைய ஆசை, நிலையான பேராசை, எப்பொழுதுமே அந்த துனியாவுடைய மோகம்தான். பதவி ஆசை, பட்டம், அதிகார ஆசை, அதே போன்று கௌரவம், இப்படியான விடயங்கள் அடைவதற்கான ஆசை தான் தைரியத்தை இழக்க செய்து விட்டது, கோழைத்தனத்தை நம்மளே விட்டுவிட்டது. துனியா என்பது கொஞ்ச வாழ்க்கை, கொஞ்ச கால இன்பம் அடைகின்ற வாழ்க்கை. அதிலே இப்படி கோழைகளாக வாழ வேண்டும். ஹதீஸ் 20வது வசனத்தை ஓதி அந்த கேள்வியை கேட்டுவிட்டு, துனியா எப்பொழுதுமே முனாஃபிக்குகளை தான் ஏமாற்றும். அது கைவிடப்பட்ட ஜாதியைத்தான் அந்த துனியா ஏமாற்றும். மூமின்களை ஏமாற்றக்கூடாது, மூமின்களை ஏமாறக்கூடாது. எனவே சொர்க்கம் எவ்வளவு பெருமை! நம்முடைய தங்கமிடம் சுவர்க்கம், நமக்கு பெருமதியானது அல்லாஹ் சொர்க்கமாக வைத்திருக்கிறான். சொர்க்கம் என்பது பெருமதியான இடம். சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கின்ற இடம் கிடைப்பதே துனியாவுடைய அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது. எனவே சொர்க்கத்தை நமக்கு உவப்பாக்குவாயாக. சொல் செயலாளரை நெருக்கமாக ஆக்கக்கூடிய அமல்களை நமக்கு உவப்புக்குரிய அமல்களை மாற்றுவாய் துவா செய்துவிட்டு, எல்லாருமே ஒன்று சேர்கிறார்கள். முழு எதிரிகளும் நமக்கு ஒன்று சேர்கிறார்கள். எப்படி சாப்பாடு மறவையில் ஒன்று சேர்வது போன்று ஒருவருக்கு ஒரு அழைத்துக் கொள்வார்கள். அந்த சாப்பாட்டில், அதாவது சாப்பாட்டு உதாரணமாக 10 பேருக்குரிய ஒரு சாப்பாட்டு மறவை வைக்கப்படும் பொழுது அந்த 10 பேருக்கு மேலே உரிமை இருக்கிறது இல்லையா?
அந்த 10 பேருக்கான அது 100 பேருக்கான உணவு. எல்லோரும் தன்னுடைய உரிமை, எனக்கும் உரிமை இருக்கிறது, எனக்கும் உரிமை இருக்கிறது, எனக்கும் உரிமை, இந்த சாப்பாட்டிலே பங்கு இருக்கிறது என்று முஸ்லிம்களை அழிக்க, முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட தங்களுடைய பங்களிப்பை அங்கே செலுத்துவார்கள். அதுதான் விடயம். வாருங்கள் சாப்பிடுவோம், சாப்பிட வந்துவிட்டு வாங்க சாப்பிடுவோம் என்று கூப்பிடுவது போன்றோ, அதே போன்று எனக்கும் இதிலே பங்கு இருக்கிறது என்று ஒருவர் கையை போட்டு சாப்பிடுவது போன்றோ, அந்த அநியாயத்திலே, அட்டூழியத்திலே, அக்கிரமத்திலே, அந்த அராஜகத்திலே, முஸ்லிம்களுக்கு எதிரான அராஜகத்திலே இவர்கள் எல்லாருமே கைகோர்ப்பார்கள். பார்க்கிறோம் இஸ்லாத்துடைய விரோதிகள் கைகோர்ப்பதை. அது போன்றுதான் இந்த உதாரணம். எனவே அதே போன்று அவர்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய ஒளியை தன்னுடைய வாயால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் அதற்கு விட மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூர்ணப்படுத்தாமல் விட மாட்டான். அது காஃபிர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை என்ற சௌபாவுடைய 32 வசனத்தை ஓதி அதற்கு பதிலடி கொடுத்துவிட்டு, பொறுமையாளர்களை உங்களுக்கு சுபசோபனம், நீங்கள் எப்பொழுதுமே பொறுமைசாலிகளின் அடிப்படையிலே நம்முடைய சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், விடாப்படியாக போராடக்கூடியவர்கள், மார்க்க சட்டங்களை பின்பற்றக்கூடியவர்கள், எப்பொழுதுமே இஸ்லாத்தை பாதுகாக்க எத்தனிக்கக்கூடியவர்கள், தியாகம் செய்யக்கூடியவர்கள். நீங்கள் உங்களுக்கு சுபசோபனம், நீங்கள் எப்பொழுதுமே சமூகத்தை காக்கக்கூடிய காவலர்கள், எப்பொழுதுமே உங்களுக்கு அந்த ஹதீஸ் பொருந்தாது, நீங்கள் அந்த ஹதீஸுக்கு உட்பட மாட்டீர்கள், நீங்கள் தைரியசாலிகள், எப்பொழுதுமே நீங்கள் அந்த கோழைத்தனத்துக்கு ஆளாகின்ற நபர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீன் மூலம் தந்திருக்கின்ற தைரியத்தை கடைபிடியுங்கள். எப்பொழுதுமே தீனிலே தொங்கிக் கொண்டிருக்காமல் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நூலிலே தொங்கிக் கொண்டிருக்காமல் எப்பொழுதுமே ரப்புடைய வேதத்தின் பக்கம், குரானின் பக்கம் எழுங்கள். ரப்பியுடைய சுன்னத்தை பின்பற்றி நடவுங்கள். இது புதிய ஒரு சமுதாயத்தை நமக்கு உருவாக்கலாம். புதிய ஒரு ஏனைய சமுதாயங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய, வழிநடத்தக்கூடிய ஒரு சமூகம் நம்மிலிருந்து உருவாகலாம் என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை மீண்டும் விளங்கப்படுத்துகிறார்கள். பொதுவாக அந்த சாப்பாட்டிலே பங்கெடுப்பது போன்று நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒருவர்கள் கைகோர்ப்பார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக. நாம் தைரியப்பட வேண்டும், நாம் ஒற்றுமைப்பட வேண்டும், அவர்களுக்கு உணவாக நாம் மாறிவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு முஸ்லிம்களை பொதுவாக இப்படியா நிலைமை மாற வேண்டும். எனவே நம்முடைய தைரியம் தேவை, ஒற்றுமை தேவை. எப்படி அநியாயம் நடக்கின்றன, எவ்வளவு குரோதங்கள், வஞ்சகங்கள், பழிவாங்கல்கள், இதற்கெல்லாம் நாம் பதிலடி கொடுக்க வேண்டும். இதற்கு நாம் ஒற்றுமைப்பட்டு தைரியத்தை உருவாக்கி கொண்டால் தான் நம்மால் சாதிக்க முடியும் என்று தைரியமூட்டிவிட்டு, பொதுவாக கோழைத்தனம் என்பது இன்று சமுதாயங்கள் செய்கின்ற இந்த வேலைகள், அந்த நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கண்ணால் கண்கூடாக காண்கிறோம். இந்த உம்மத்துடைய கோழைத்தனம் தான் இவர்கள் ஆடுவதற்கு காரணம், இவர்கள் நம்மை ஆட்டி படைப்பதற்கு காரணம், ஏறி மிதிப்பதற்கு காரணம். நாம் துனியா மோகம் பிடித்தவர்களாக, நாம் பேராசை உள்ளவர்களாக, மௌத்தின் வெறுப்புள்ளவர்களாக மாறிவிட்டோம். நமக்கு கோழைத்தனம் வந்து விட்டது. அவர்கள் நம்மை ஆட்டி படைக்கிறார்கள், நமக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அதுக்கு நாம் இலக்காக மாறிவிட்டோம் என்று சொல்லி முதலாவது ஹுத்பா இறுதி கட்டத்திலே, பொதுவாக நீங்கள் இந்த 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 வெள்ளத்துக்கு அடிபட்டு செல்கின்ற சருகுகள் என்ற பெயரிலிருந்து வெளியாகுங்கள். உங்களுக்கு இழிவின் ஆடையை கலட்டி எறியுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் கௌரவ ஆடையை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள், அந்த கௌரவ ஆடை அணிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே துனியாவிலே பற்றற்றவர்கள், எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு கோடீஸ்வரர் தேவை இருந்தாலும், பணம் இருந்தாலும் மோகம் வந்துவிடக்கூடாது. ஒற்றுமை தேவை. அல்லாஹ் வழிபட்டு நடப்பது, ரசூலுல்லாஹ் பின்பற்றி நடப்பதிலே ஒற்றுமைப்படுங்கள். உங்களுடைய இலக்காக துனியாவை ஆக்கிவிட வேண்டாம், திருகத்தை ஆக்கிவிட வேண்டாம், தீனர் ஆக்கிவிட வேண்டாம், நாணயங்களை பணங்களை ஆக்கிவிட வேண்டாம், மனோ இச்சைகளை உங்களுடைய நோக்கமாக குறிக்கோளை ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அது ஷைத்தான் உங்களுக்கு அலங்கரித்து காட்டுகின்ற விடயங்களை தவிர அது உங்களுக்கு உகந்ததல்ல என்று சொல்லிவிட்டு, இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது அது சொற்ப இன்பம், அல்லாஹ்விடம்தான் அழகிய தங்குமிடம், சொர்க்க இன்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆல இம்ரான் 14 வசனத்தை ஓதி, ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால், அல்லாஹ் நேசிக்கின்ற அடியானுக்கு அடையாளம், அல்லாஹ்வின் நேசத்துக்கு உட்பட்ட அடியானுக்கு அடையாளம், அவனை துனியா விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான், துனியாவுடைய ஆடம்பரங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். உங்களில் ஒருவர் நோயாளிக்கு தண்ணீர் படாமல் பாதுகாப்பது, நோயாளிக்கு மேலால் தண்ணீர் படாமல் அவரை பாதுகாப்பது போன்றோ துனியா விட்டும் அல்லாஹ் பாதுகாப்புன்னு சொல்லி அந்த ஆயத்தையும் ஹதீஸையும் சொல்லி முதலாவது ஹுத்பா இஸ்திக்ஃபாரோடு முடித்துவிட்டு, இரண்டாவது ஹுத்பா ஹம்சலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் இன்று அதே உதாரணங்களை, அந்த விஷயங்களை மீண்டும் ஞாபகப்படுத்தி உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். அதாவது உங்களை திண்ண முயற்சிக்கிறார்கள், உங்களை சாப்பிட எத்தனிக்கிறார்கள், ஒன்று சேருகிறார்கள். நீங்கள் அவருடைய உணவாக மாறிவிடக்கூடாது. உங்களுக்கு எப்பொழுதுமே எண்ணிக்கையில் நாம் அதிகம் இருந்தும் கூட நம்மால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்றால் இந்த கோழைத்தனம் தான் காரணம். எனவே இந்த தன்மையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். சிறுபான்மையால் நாம் அதிகமாக இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுவதென்றால் நம்முடைய இந்த பிரதானமான வகன்தான் காரணம். மனதிலே ஆட்கொண்ட துனியாவுடைய மோகம்,
மௌத்துடைய பயம், வெறுப்போ, அதே போன்று துனியாவுடைய ஆசாபாசங்களுடைய மோகம்தான் காரணமே தவிர அதிலிருந்து நாம் விடுபடும் பொழுது நாம் கௌரவத்தையும் தைரியத்தையும் வீரத்தையும் அடையலாம் என்று சொல்லி, ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சரியான பேச்சு பேசுங்கள், நேர்த்தியான பேச்சு பேசுங்கள், உண்மையான பேச்சு பேசுங்கள். உங்களுக்கு ஈமான் தக்குவாவோடு அல்லாஹ்வை பயந்து ஈமான் தக்குவா சரியான நேர்த்தியான பேச்சை நீங்கள் சரியாக பேசும் பொழுது உண்மையான விஷயங்களை உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய அமல்களை சீர் செய்து தருவான். அதே போல் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு ரசூல் வழிபட்டு நடப்பாரோ அவர் உண்மையிலே மகத்தான வெற்றி அடைந்து விட்டார். அஹ்ஸாப் 70-71 வசனங்களை ஓதி மஸ்ஜிதுல் அக்ஸா ரமதான் காலிலே அமல்களை செலுத்தி கிடந்தன, பிரகாசமாக இருந்தன, நிறைந்து கிடந்தன. அது தொடர வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் தான் அதுக்குரியவர்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா செழிப்பாக்க வேண்டும். நபி அவர்களே சொல்லுங்கள், சிறந்த தொழும் ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற நபி அவர்கள் ஸலாஹித்து கூறுகிறார்கள். எனவே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ரமதானுக்கு பின்னாலும் நீங்கள் செழிப்பாக்க வேண்டும், நிறைக்க வேண்டும், அமல்களால் அலங்கரிக்க வேண்டும். அதுக்கு உரித்தானவர்கள் நீங்கள் தான், பொறுப்புதாரிகள் நீங்கள் தான். அது வெறிச்சோடி விடக்கூடாது. ரமதானிலே அமல்களால் நிறைந்த மக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நிறைத்த, அணிவகுத்த, அலங்கரித்த, மலக்குமாரின் பாராட்டுக்கு ஆளாகிய, மஸ்ஜிதுக்கு ஒரு முளைக்குச்சிகளாக மாறிய, அதே போன்று இப்படியான மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு உப்பு போன்று பிரதானமான கூட்டமாக இருந்த நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ரமதானுக்கு பின்னால் கைவிட்டு விடக்கூடாது. எப்பொழுதுமே மஸ்ஜிதுல் அக்ஸா அது உங்களுக்கானது, முஸ்லிம்களுக்கானது, நமக்கானது. அது தொழுவதற்கு உகந்த சிறந்த ஒரு மஸ்ஜித். எனவே நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நல்ல தொழுகையாளிகளை, சிறந்த மக்களை தான் நல்லா தேர்ந்தெடுப்பான். எனவே இப்படியான விடயங்களிலே நல்ல தொழுகையாளிகள், சிறந்த மக்கள் என்ற பெயர் எடுக்க வேண்டுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய தொடர்பை பேணுங்கள் என்று கூறி நீண்ட துவா பிரார்த்தனையோடு முழு ஹுத்பாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே ஷவ்வால் மாதத்துடைய முதலாவது ஹுத்பா, பெருநாளுடைய 2 தினங்களுக்கு பின்னால் அந்த ஹுத்பா. ரமதானுக்கு பின்னால் ரமதானை செய்த நல்ல அமல்களை பேண வேண்டும், பாவங்களை தவிர வேண்டும், இஸ்திகாமத்தாக நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ் தான் நம்முடைய இரட்சகன். எல்லா மாதங்களிலும் அவன் தான் இரட்சகன் என்ற காலத்திலே மக்கா மதீனாவுடைய ஹுத்பாக்கள் 6 நோன்பு விடயங்களை பேணது காட்ட வேண்டும். கலா நோம்பில் இப்பொழுதிலிருந்தே நாம் ஆரம்பித்து விட வேண்டும். கலா நோன்பு அடுத்த ரமதான் வரைக்கும் கலா செய்யாமலே விட்டு விடாமல் இருப்பதற்கு ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தி விட்டார்கள். எனவே பொதுவாக ரஹ்மத், மக்ஃபிரத் எல்லோருக்கும் தேவை. நரக விடுதலை பெற்றவர்கள் பாவத்தில் மீண்டும் மீளுவது என்பது நரக விடுதலை பெற்றதற்கான அடையாளம் அல்ல என்பதை அந்த 2 ஹுத்பாக்களும். 3வதாக கோழைத்தனம் வேண்டாம், தைரியம் வேண்டும், வீரம் வேண்டும், ஒற்றுமைப்பட வேண்டும். ஒற்றுமையினூடாக குர்ஆன், ஹதீஸ், நபியருடைய சஹாபாவுடைய வாழ்க்கையை பற்றி பிடிப்பதனூடாக எதிரிகளை எதிர்கொள்வோம். அவர்கள் உணவு பாத்திரங்களில் ஒன்று சேருவது போன்று மறவைகளில் ஒன்று சேருவது நமக்கு எதிராக ஒன்று சேரலாம். அவர்களுக்குரிய உணவாக நாம் மாறிவிடக்கூடாது, இலக்காக நாம் மாறிவிடக்கூடாது. உற்சாகமூட்டுகின்ற, தைரியமூட்டுகின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா அந்த அமைப்பிலே அமைந்திருந்தது. அதே போன்று ரமலானுக்கு பின்னாலும் மஸ்ஜிதுல் அக்ஸா செழிப்பாக வேண்டும், அமல் செய்யக்கூடிய மக்களால் நிறைய வேண்டும், அலங்கரிக்கப்பட வேண்டும், அமல்களால் தொழுகையாளிகள் நிறைந்து வழிய வேண்டும் என்று அவர்கள் இறுதியாக மிக ஊண்டி அந்த வேண்டுகோளை மக்களிடம் வேண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹத்தீப் விடைபெற்றார்கள். என 3 ஹுத்பாக்கள் மூலம் பிரயோசனம் அடைவோம், மக்களுக்கு எத்தி வைப்போம். பிறரின் நலவுக்கு ஹிதாயத்துக்கு நாம் காரணமாக அமைந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலிகளை பெறுவோம் என்று கூறி நிகழ்ச்சி தயாரிப்பின் நண்பர் ரிஸ்வான், தொழில்நுட்ப நண்பர் ஷர்ஃபானுக்கு நன்றி செலுத்தியவனாக நேர்களாக உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக என்ற துவாவுடன் மீண்டும் ஒரு மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.